പാലക്കാട് ശിവൻ ക്ഷേത്രം എവിടെയുണ്ട്? വീട്ടിലെ കാലുണ്ട്. மகாசக்தியே வாழ்க. என்ன வேணும்? நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவு, அதனால தான் கேட்குறேன். கொஞ்சம் மன நிறைவா உட்காருங்க. உங்க எல்லை கூட நான் போயிட்டு வரேன். நாகச்சி அம்மை எവിടെ உண்டு? உன்னுடைய பெண்ணுக்கு இதுவரை மங்களகரமான காரியம் நடக்கலை, புரியுதா? அந்த விஷயங்களை தெளிவு பண்ணி தரணும். ஒன்று, உடல்நிலையில் இதயம் சம்பந்தமான மனோபாவனை வேதனைகள் இருக்கு, அதையும் சராக்கி தரணும். அந்த அந்த பாக்கியத்தை மட்டும் தருவதற்கு முருகப்பெருமானை உன் வீட்டுக்குள் சரவணபவ அட்சரத்தை ஜபிக்கணும். ஆம்பளை பையன் பிறப்பான், முருகான்னு பேர் வைக்கணும். இந்த மூன்றையும் நான் நடத்தி தந்துடுறேன். அதுக்கு இடையில யாருக்கும் அறுவை சிகிச்சையோ ஆபத்தோ ஏற்படாம நான் காப்பாற்றி தரேன். கால் ஒன்று வரலாம். அதான் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன், நடத்தி தரேன். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வரும், வெற்றி ஆகிக்கொடுவோம். இந்த கனிய குழந்தை பாக்கியத்தை கேட்கிற பொண்ணுக்கு கொடு, ஜெயிச்சிருவான், வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து மீண்டும் சந்திப்போம், வெற்றி அடைவோம், நலமடைவீராக. பெங்களூர் வாழைமணி போறவழி கண்ணம்மா பொன்னம்மா வாதலுக்கு வாங்கி வந்து என்னம்மா. கர்மசாமி, என்னுடைய அங்கத்தில் மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் யார்? ஓய், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பெரிய மனிதன் என்பதற்காக வார்த்தையை நான் குறைத்து மறைத்து சொல்லியிருக்கிறேன், ஒரு பாட்டும் படித்து காட்டியிருக்கிறேன். வரலாம். பாகப்பிரிவினை படம் பார்த்தீர்கள் அல்லவா? அந்த படத்துல இந்த பாட்டு இந்த அண்ணனுக்கு பொருந்தும். தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து வழி நடந்து, அதனால தான் அந்த பாடலை பாடி உங்களை நான் உணர்த்தினேன். அதை தவறாக கருதக்கூடாது. புரிகிறதா? என்ன வேண்டும்? நான் சொன்னா வருத்தப்படக்கூடாது. ஒண்ணு இல்லை, 3 மாதம் பொறுமையா இருந்தா எல்லாம் ஒரு ரவுண்டுக்குள்ள வந்துடும். ஒரு 2 பேருடைய துர்போதனையின் காரணத்தினால் இந்த குடும்பம் பிரிந்து கிடக்கு. நம்முடைய அந்திய காலத்துக்கு கூட ஒன்று சேருவாங்களோ சேர மாட்டாங்களோங்கிற பயமும் இருக்கு. உண்மையா? அதுல ஒரு வீடு, இடம், இவை 2 சம்பந்தமான மனக்குழப்பத்தை ஒருத்தர் பொல்லாத தூதாக போட்டு விட்டாங்க. அதுல வந்து வினைதான் இது. அது பொம்பளையால வந்து பிரச்சனை. தீர்த்து தெளிவாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். அதை வாங்கிறதுக்கு ஆவணி வர பொறுமை வேண்டும். ஜெயிக்கிறேன், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு வீட்டு அதான் வீடு இடம் சொந்தமான போதனை இருக்கு, மாற்றி கொடுக்குறேன். அடுத்து வரும்போது என்ன தனியை பாருங்க, ஜெயிப்போம். பேசுவோம், அடுத்து பேசுவோம். ஆமாம், புண்ணியமடைவீராக, புண்ணியமடைவீர். அதே பெங்களூர்
டு அமெரிக்கா தொடர்புடையவன். காலம் சொல்லலாம். மினரல் வாட்டர் பாட்டிலாம் வச்சிருந்தான், நீங்க அதை சரக்கு பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. இன்னொரு தடவை கால் நோட்டு வரலாம். வைஷ்ணவி எங்க? உங்க மாமனுக்கு உடல்ல ஒரு பக்கம் வலித்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். அந்த வலி ஏன் வந்தது? மந்திரத்தால் நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்துல. அந்த வலியை நான் தீர்த்து தந்துருந்தேன், நாளைக்கே சரியாயிருவான். அந்த கேஸை முடிக்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் வரை டைம் இருக்கு, முடிச்சு தரேன். லாட்டரி சீட்ல பரிசு விழுந்துரும், 1 கோடி ரூபா கொண்டு வந்து சேர். இந்தா போயிட்டு வா. பெங்களூர் எல்லை கையில மண்ணும் பொண்ணும் வச்சிருக்கிறவன். காலம் வந்து வரலாம். புரிய முடியல அவனுக்கு, நீ என்ன பேசுற? என்னப்பா கையில? உட்காரலாம். என்ன வேணும்? பையனுக்கு ஒரு வேலை வேணும். எனக்கு வேலை மேல தொந்தரவு, கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. யாரால? ஆஃபீஸர் பெரியவங்கனால. கண்ண முழுங்க பாக்குறேன். நிறைய சொல்ல என்ன கருப்பசாமி, அதுல என்ன முடியலையே அதுக்கு. பௌர்ணமிக்கு வந்து என்ன பார்ப்பா, ஜெயிச்சு தரேன். என்ன வேலை, கல்யாணம், எனக்கு பிசினஸ் பண்ண. பௌர்ணமிக்கு வந்துருங்க. பார்த்து பக்கத்துல வாமா, பக்கத்துல ஆமா ஆமா ஜெயிச்சு தரேன். ஒளியை கூட்டுவோம். சோகமா வாரீங்க, சொன்னா துருதுருப்பா வந்து வரத்த வாங்க வேண்டாமா? பௌர்ணமிக்கு உன் மகனுக்கு வழிவகுத்து தரேன், உன் வேலையில பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன். நடந்தாச்சு. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அக்கா, உங்களுக்கு பாண்டிச்சேரியா? உனக்கு பாண்டிச்சேரியா? புழுவனி பேர எந்த ஊர்ல? பாண்டிச்சேரி எந்த இடத்துல? பாண்டிச்சேரியில முன்னாலவா பார்ப்போம். 2 கட்டம் ஊரு, பாண்டிச்சேரியும் கிடையாது, வெளியூரும் கிடையாது. அப்படி ஒரு நடுமையத்தில் இருக்கியா? விழுப்புரமா உனக்கு? பண்ருட்டி பலாப்பழமா நீ? நல்ல பையன். பாண்டிச்சேரி காலில் விட்டு வரலாம். நீங்கள் யார்? பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? புரியல சார். ஜெயின் காணாமல். நீங்க பிள்ளையை பத்தி என்ன கேட்க வந்து? பாண்டிச்சேரியா? 2 கட்டா ஊரு. உட்காருங்க. அதான் 2 கட்டா ஊரு. வருகவே வருகவே. நாடோடி மன்னன் படம் பார்த்தியா? பார்க்கலையோ? இப்ப கூட யூடியூப்ல பார்க்கலாம். அக்காண்டி பார்க்க முடியுமா? டிபி முத்துலட்சுமி அந்த கன்னி தீவுல, அந்த தீவுல ஒரு பிரஜையா நடிச்சிருக்கு. கதையை கேளுப்பா. படையல் போட்டு சாமி கும்பிடும். புருஷா 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 புருஷா, ஏன் புருஷா புருஷா புருஷான்னு கும்பிடும். அத மாதிரி உன் வீட்டுல ஒரு பிள்ளை ஒருத்தனையே நினைச்சுக்கிட்டு கோயிலு குளமா அலையுதான். புரியுதா? அதனால அந்த மனநிலைகளை மாத்தணும். உங்க மனசுக்கு கொண்டு வந்து அதை சேர்க்கணும்.
கால் வந்துட்டு வரலாம். பையனுடையதா? ஆமா. உன் ஃப்ரெண்டா இது? உன் ஃப்ரெண்டுனா நான் பாண்டிச்சேரி ஏற்றுக்கிடுவேனா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணம் அதுதான் சார் போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பட்டினா இருக்க முடியும். வயிற்றுக்கு ஏதாவது வேணும் செஞ்சுட்டு இருக்கான். சுத்தம் இல்லாத உங்களுக்கு தெரியாம ஒரு ரகசியமா ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதான் கல்யாணம் எப்போ கூட்டி போனாலும் வேணாம் வேணாம். ஆமா, பக்கத்துல வாங்க. வேண்டாம்னு சொல்றது கூட தான் ரகசியமே இருக்கு. ஆமா, நீங்க நினைச்சுக்கிறது மாதிரி வேலை விஷயமா தான் வேண்டாம்னு இருக்காம். அப்படி நீங்க கற்பனை பண்றீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வேற. நம்பர் மேல பார்க்கலாம். ஆமா, அது வர ஒரு உத்தரவாதம் ஐடியா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த வருஷத்துல அவனுக்கு நான் வேலையை தரேன். சரி, உங்க இஷ்டத்துக்கு நான் அவனை மடக்கி தரேன். கால் வந்துடும். இதெல்லாம் வந்து வித்துட்டோம். ஓடிட்டு வாங்கி தரேன். நல்லா இருக்கும். ஜெயிச்சுக்கா. வெட்டி ஆக்கியாச்சு. கர்மசாமி, ஆமா வாப்பா, பண்ருட்டி பலாப்பழம். ஏற்கனவே ஒரு கார்ல எனக்கு பலாப்பழம் கொண்டு வந்து இறக்குனாங்களே. பண்ருட்டி போற வழியில அம்மன் கோயில் இருக்கா? வீட்டு பக்கத்துல இருக்கா? உன் வீட்டு பக்கத்துல மாரியம்மன் கால வந்துட்டு மெல்ல நில்லுங்க. உனக்கு தேவை கடந்ததையோ இனி நடக்க போறதையோ எந்த கதையும் வேண்டாம். எனக்கு பணம் வேணும். அதான் எனக்கு பணம் வேணும். அந்த பணம் லாட்டரியில் கிடைச்சாலும் சரி, எப்படி கிடைச்சாலும் சரி, அவ்வளோதான் உன் விஷயம். உன் கடனை அடைக்கணும். கால் வந்துட்டு வா. தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது, சட்டமே இல்லை. புரியல? ரகசியமா வர வச்சு உனக்கு பணத்தை தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ. நல்லா போயிட்டு வா. பண்ருட்டி கால் வந்துட்டு வரலாம். வேற எங்க என்ன வேலை பார்க்குறான் தம்பி? தம்பி வேலை பார்க்கல, ஒன்று சும்மா தான் இருக்கிறான். இழுப்பு நின்றுச்சுன்னா தான் ஏதாவது கொஞ்சம் தம்பி வாட்சியை கடத்தி அப்பாட்ட கொடுறேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாடா. இன்னும் கொஞ்சம் வா. கண்ண முடிச்சாப்பா. ஓஹோ, எனக்கே சைக்காலஜி நேர்த்திடலாமா? இவனுடைய மனநிலைகளே நமக்கு இந்த நோய் இருக்கு அப்படிங்கிறதுல அடிக்ட் ஆகி இவனால எழுச்சியா இருக்க முடியல. லேசா ஒரு அதிர்வு கிடைச்சாலுமே அதுல ஒரு பயமும் ஒரு தள்ளாட்டமும் இவனுக்கு வருது. அதை நான் நிறுத்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாடா செல்லம். பௌர்ணமி அன்னைக்கு முத நாள் என்ன பாருங்க, ஜெயிச்சு தாரேன், வெட்டி ஆக்கி தாரேன். ஆரம்பிக்கலாமே. ஜெயிச்சுக்கோ. நல்லா நல்ல நேரம் வந்தாச்சு. தைரியமா இருங்க. அடுத்து பேசுவோம். சந்தோஷமா. பழனி
தென்பழனி மலையோரம் காலம் விட்டு வரலாம். என்ன வேணும்? யாருக்கு? கொஞ்சம் கண்ண முடியும் மனத்தை அடக்கி மூச்சை மட்டும் 5 முறை விடுது. கால் வந்துட்டுவாமா. ஒரு தெய்வத்தின் தரிசனமும் ஒரு தெய்வத்தினுடைய அருள் உணர்வும் உன் உடம்புல ஒட்டுச்சு. உண்மையா? இதனால் உறவுக்குள் பகை ஏற்பட்டு மாந்திரிகத்தால் உன் உடல் கொஞ்சம் கெட்டு போச்சு. அதுல இப்போ உச்சிலிருந்து உள்ளங்கால வரை கெட்டி வச்ச மாதிரி வலியும் வேதனையும் இருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? வண்டி ஒன்று செஞ்சு 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அதை ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு விற்று விற்க மாட்டேது 5 மாதம். அங்கேருந்து மீட்டி தரேன், விற்று தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு. இந்தா நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. பூச்சிட்டா.